Hello friends, என்னோட நேம் Azfar. இன்னைக்கு நம்ம career advice சேனல்ல பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னா non-IT students to an IT career. Actually நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா சரி என்னோட டிகிரியே non-ITல ஆயிடுச்சு. ஐடிக்கு எனக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிட்டேன், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிட்டேன், பிபிஏ முடிச்சிட்டேன், பிகாம் படிச்சிட்டேன். எனக்கும் ஐடிக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. எனக்கு ஐடியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா? இதுதான் ஆக்சுவலி நிறையா பேரோட டவுட்ஸ். ஏன்னா இப்போ ஐடியில் இருக்கவங்க எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறது என்னென்னா ஐடி டிகிரி இருந்தால் நீ உள்ளே வந்துடலாம் ஈஸியாக. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா, எம்சிஏ இருக்கா, இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அந்த மாதிரி படிச்சிருக்கியா, உனக்கு தான் இப்போ ஐடியில் ஆப்பர்ச்சுனிட்டி, மற்றவங்களுக்குலாம் கிடையாது. ஆக்சுவலி இது பயங்கரமான ஒரு மித்து, பயங்கரமான ஒரு திங்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. இது எப்படி ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, என்கிட்ட இதுலேயும் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ப்ளேஸ் இருக்காங்க. இதில் மேக்ஸிமம் அதுக்கு ஒரு 80% சொல்லிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா non-IT மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு தான் ஐடி கெரியர் போகணும், ஏதோ ஒரு சூழலெல்லாம் அவங்க கெரியர் அப்படியே மிஸ் ஆகிருக்கும். ஒரு டிகிரி படித்து முடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஐடிக்குள்ளே போகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே க்ரியேட் ஆகும். ஸோ அவங்க தான் மேக்ஸிமம் எங்கிட்ட படிப்பாங்க. அவங்கள தான் ரொம்ப ஈஸியானால ஐடியில் ப்ளேஸ் பண்ண முடியுது. பிகாஸ் அவங்க தான் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காங்க, பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் கொண்டு போவேன் கிளாஸஸை. they'll be easily get into an IT. அப்போ என்கிட்ட என்னென்ன கைண்ட் ஆஃப் கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, .NET, பைத்தான், AI சரிங்களா. இந்த எல்லா கோர்சஸ்லையுமே மேக்ஸிமம் என்கிட்ட படிக்கிறது பார்த்தீங்கன்னா non-IT ஸ்டூடெண்ட்ஸ் தான். பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்சிஏ, எம்ஏ, இந்த மாதிரி எனி டிகிரி, ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் போகும். ஆக்சுவலி இந்தியாவில் இது ஒரு பேசிக் கேட்டகரி ஆகிடுச்சு. நீங்கள் யூஎஸ் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியே மஸ்ட் இல்லை அப்படிங்க சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நம்மளோட ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா டிகிரி இருந்தால் யூ ஆர் மோர் எலிஜிபிள் ஃபார் அன் ஐடி கெரியர் சரிங்களா. எனி டிகிரி யூ ஆர் மோர் எலிஜிபிள் ஃபார் அன் ஐடி கெரியர். ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட். நான் ஒரு டிகிரி முடிச்சிட்டேன், எனக்கு எந்த கோர்ஸ் சூட் ஆகும், இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்கிட்ட இருக்க கோர்சஸ் இதில் ஒன்றும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஜாவா. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஜாவாவில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்டில் பைத்தான் இப்போ வந்தாலும் ஜாவாவில் தான் மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஜாவா நான் படிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? ஜாவா நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வரணும்னா மேக்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு சரிங்களா. மேக்ஸில் நல்ல ஸ்கோரிங் இருக்குது, மற்ற சப்ஜெக்ட்ஸ் தான் வராது. மேக்ஸ் பயங்கரமான ஸ்கோரிங் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஜாவாவுக்கு நீங்கள் ரொம்ப எலிஜிபிள் தான். ஜாவாவில் பார்த்தீங்கன்னா HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்ஸ் வந்துடும். இதை தவிர்த்து ஸ்ப்ரிங் பூட்ஸ் இதெல்லாம் வந்துடும். தென் பேக்எண்டுக்கு MySQL. இதுதான் ரொம்ப பேசிக். இதுதான் உங்களோட ஜாவாவோட ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் நாங்கள் கவர் பண்ணுவோம். ஒன்ஸ் அகெயின் இதை நாங்கள் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் கோர் ஜாவா அண்ட் ஸ்ப்ரிங் பூட்லாம் ஸ்ட்ராங்கான பிறகு யூ ஆர் மோர் எலிஜிபிள் டு கெட் இன் டு ஒன் ஐடி ப்ரொஃபஷனல். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே கொண்டு போயிடுவோம். ஈஸியாக உங்களை ஜாவா ப்ளேஸ் பண்ணி விட்ருவோம். என் கன்சர்னில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜாவா படிக்கிறவங்க அவ்வளோ பேர் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலே நான் ஜாவாக்குள்ளே ப்ளேஸ் பண்ணி விட்ருவேன் சரிங்களா. சுத்தமாக மேக்ஸே வராதுன்னு சொல்கிறவங்கள தான் நான் ஜாவா இல்லாமல் பைத்தான், .NET அப்படின்னு கொண்டு போவேன். பட் மேக்ஸ் நல்ல ஸ்ட்ராங், ஒரு 60% அபோவ் தான் மேக்ஸ் ஐ கேன் டூ வெல். ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான போல்டாக கண்டிட்டேன்னா கம்பல்சரி ஜாவா தான் சரிங்களா. ஸோ ஜாவா இஸ் த ஃபர்ஸ்ட் திங். பைத்தானுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஏதோ ஒரு ரீசன்ட் டெக்னாலஜி. பட் இப்போது மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் பேசிஸ்லாம் வருது. நீங்கள் ஏஐ எடுத்தாலும் சரி, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பைத்தான் பேசிஸ்லாம் தான் வருது. இது ஒன் செகண்ட் இதுக்கு மேக்ஸ் ரொம்ப டஃபண்டாக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கண்டென்ட்டே கிடையாது. எனக்கு கோடிங் ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னா கொஞ்சம் ஈஸி லாஜிக்காக இருந்தால் பெட்டராக இருக்குன்னா அஃப்கோர்ஸ் யூ ஆர் மோர் எலிஜிபிள் ஃபார் பைத்தான் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் சரிங்களா. சேம் லைக் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இதுவுமே ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங் பார்ட்டில் ஓடிடும். பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் அண்ட் ஜாங்கோ இது மட்டும்தான். ஸோ இந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் தான் வரும். ஒன் செகண்ட் அதான் அதோட பைத்தானோட கோர். நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் மோர் எலிஜிபிள் ஃபார் பைத்தான் பிளேஸ்மெண்ட். பைத்தான் பேசிஸில் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே அப்கமிங் நீங்கள் வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தானை தான் சூஸ் பண்ணுறான். ஏன்னா கொஞ்சம் ஒரு ஈஸி லெவல் கோடிங்காக இருக்கும். எரர்ஸ் வந்தால் ரொம்ப ஈஸியாக ஃபவுண்ட் பண்ணிடலாம். ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா எந்த லைனில் எரர் இருக்குது, எங்கேருந்து எங்கே லூப் ஆகி வருதுன்னே தெரியாது. பைத்தானில் ரொம்ப ஈஸியாக காட்டி கொடுத்துருங்க, இந்த லைனில் தான் மிஸ்டேக்குன்னு ஈஸியாக டக்குன்னு ஃபவுண்ட் அவுட் பண்ணிடலாம். சின்டாக்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஜாவா அளவுக்கு ரொம்ப டஃப் அண்ட் பண்ணி கொண்டு போகணுங்கிற மஸ்ட்டு கிடையாது. ஸோ பைத்தான் என்னோட இதில் மேக்ஸிமம் இந்த ஒரு 22லேருந்து இந்த 25 பாஸ் அவுட், 26 பாஸ் அவுட்ஸ் எல்லா ஃப்ரெஷர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சூஸிங் ப்ரேயர் பார்த்தீங்கன்னா பைத்தானில் தான் இருக்கும் கம்பேர்ட் டு ஜாவா சரிங்களா. ஜாவாங்கிறது ஒரு சேஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பைத்தான்
அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யூ கேன் கெட் பிளேஸ்மெண்ட் ஈஸிலி. நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக என்னோட ப்ரோக்ராமிங் இருக்கணும், பட் கோடிங்கில் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபியூச்சர் எனக்கு சொல்கிறாங்க. பட் கோடிங் ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடாது சார் அந்த ஃபீல்டு அப்படின்னா பைத்தான் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஆப்டான திங்ஸ். தேர்ட் திங் .NET. சிம்பிள் C# .NET தான் இதோட பேஸ், இதோட கோர் ப்ரோக்ராமிங் பார்த்தா C# and .NET. சரிங்களா? ஃப்ரண்ட் எண்ட் டிசைனிங் பார்ட் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் HTML CSSல வந்துடும். SQL டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுவீங்க. இதோட கோர் பார்த்தீங்கன்னா C# and .NET. மைக்ரோசாஃப்ட்டில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, மைக்ரோசாஃப்டோட டெக்னாலஜிஸ்லாம் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு திங்னா ஷியூராக நீங்கள் வந்து .NET சூஸ் பண்ணலாம். .NET சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போது ரீசெண்ட் டைம்ஸில். பிகாஸ் அது பற்றின ஒரு அவேர்னஸே இல்லை. நம்ம வெளியில் தெரியற எல்லாமே AI மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது, பைத்தானுக்குள்ளே போயிடும். பட் மைக்ரோசாஃப்ட் அவங்களோட டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுறது வேர்ல்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ரைட்டா? இன்னும் ஸ்டில் நம்ம மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணி தான் பேஸ் நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஓப்பனிங்ஸும் ஒன்ஸ் அகேன் இட்ஸ் அ ஹியூஜ். MCA படிக்கிறவங்க, MSc IT படிக்கிறவங்க, இவங்களாம் வந்துன்னா .NET C# தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அகேன் இதுலேயும் வந்துன்னா கெரியர் பயங்கர பூமிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரி, எனக்கு கோடிங்கே சுத்தமாக இருக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிளையண்ட் கால்ஸை இஷ்யூஸை சப்போர்ட் பண்ணுறது, கோரி ரைஸ் பண்ணுறது, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலே போதும். பட் ஒன்ஸ் அகேன் ஐடிக்குள்ளே தான் சார் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் மாதிரி டஃபாக இருக்கக்கூடாது. பட் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை. நான் ஃபியூச்சரில் கூட கொஞ்சமாக கூட நான் போய்க்கிறேன் சார். இனிஷியலாக வந்து நான் ஃபஸ்ட் ஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகிடணும், பட் ரொம்ப டஃப் கோடிங்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தான் பேஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து SQL கொரிய லாங்குவேஜ், சரிங்களா? இது மட்டும் தான் ரொம்ப பேஸ் திங்காக போகும். அது ரொம்ப ஈஸியாக நாங்கள் டீச் பண்ணுவோம். நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம். எனக்கு ஒரு லாங் பிரேக், ஒரு 7 years பிரேக் இருக்கிறவங்க, 8 years 10 years பிரேக் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து டிஃபால்ட்டாக நான் வந்து SQL தான் போடுவேன். அதில் ரொம்ப ஷார்ப்பான இருக்கவங்க தான் ஜாவா பைத்தனுக்குள்ளே போவாங்க. மேக்ஸிமம் இவங்களை ப்ரொடக்ஷன் சப்போர்ட்குள்ளே போவேன். ஏன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரே ப்ரொஃபைலில் தான் நீங்கள் ரொம்ப லாங் டேர்மாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் எனக்கு பிளேஸ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு லெவல் ஆஃப் பிளேஸ்மெண்ட்டுன்னு இதில் சொல்லலாம், சரிங்களா? ஐடியில் வந்து எந்த இதுக்குமே வந்து ஷ்ரிங்க் ஆகிடாது. இது அப்படியே வந்து, ஏன்னா ஐடி ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுங்கிறது, அந்த சப்போர்ட் கான்செப்ட்டுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. இது ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு முடியல அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று ரன் ஆகிடுச்சு, ரியல் டைம் லைவில் போய்ட்டுருக்குன்னா அதுக்கான ஒரு சப்போர்ட்டு வந்து எப்போவுமே இருக்கும். ஐடி சப்போர்ட்டிங் பர்சன்ஸாக இருப்பாங்க. அதுக்கான லெவல் ஆஃப் டீச்சிங் தான் நம்மகிட்ட கொண்டு போய்ட்டுருக்கோம். இதுதான் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுங்கிறது கொண்டு போய்ட்டுருக்கோம். லைக் கொரி ரைஸ் பண்ணுறது, ஷிஃப்ட் பேசிஸ், அண்ட் தென் டிக்கெட் ரைஸ் பண்ணி அதனுடைய இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் போகும். ஆல்மோஸ்ட் ஒரு ரொட்டேஷன் ஷிஃப்ட்ஸாக இருந்தாலும் ஐடியோட கோர் பேஸில் தான் இருப்பீங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் ஐடி கரியர் இன் ஃபியூச்சர். சப்போஸ் நீங்கள் எந்த கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ ஷிஃப்ட். இது ரொம்ப ஈஸி லெவல், சரிங்களா? கம்ப்ளீட்டாக கோடிங்கே மேக்ஸிமம் இருக்காது. மேக்ஸிமம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% தான் கோடிங்கே இருக்கும். மித்தபடி பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ஷிஃப்ட் பேசிஸ் ஹேண்டில் பண்ணுறது, டிக்கெட் ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ யூ கேன் ஈஸிலி சர்வைவ் இன் திஸ் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஃபைனல் திங் ஏஐயில் இப்போ ஆல்மோஸ்ட் ஓப்பனிங்ஸ் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. நிறைய இடத்துல ஏஐ பேஸ்ட் நாலேஜ் இருக்கான்னு கேட்குறாங்க, கரெக்டாக? ஏஐ பேஸ்ட் நாலேஜ்னா என்னென்னா சிம்பிள் 3 திங்ஸை சேருது. லைக் பைத்தான், சரிங்களா? டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் தென் மிஷின் லேர்னிங்கோட ஒரு சில ஐடியாஸ், மிஷின் லேர்னிங் ஒரு சில கான்செப்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? இது தெரிஞ்சால் யூ கேன் கெட் இன் டு தட் ஏஐயோட பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த சேட் பாக்ஸ் எல்லாமே வருது. நம்ம ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, நீங்கள் இந்த ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கோ இல்லை ஸ்விக்கியில் நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ரைஸ் உங்களுக்கு ஃபுட்டு வரலன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீ டெக்ஸ்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் என்கிட்ட தட்டி விட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து இப்போது ஏன் ஃபுட்டு இப்போ ஒன்றும் ஏன் வரல அப்படின்னா அது என்ன சொல்லணும், ஃபுட்டு வந்து நீங்கள் ஆர்டர் இந்த டைமில் பண்ணியிருக்கீங்க, இந்த டைமில் டெலிவரி ஆகும். ஓகே, என்ன ஸ்டேட்டஸு? ஃபுட் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஃபுட் ரெடி ஆகிடுச்சு, டெலிவரி ஆக போகுது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீ டெக்ஸ்டடு, சரிங்களா? அதாவது ஒரு சேட் பேட், அது இந்த கொஸ்டின்ஸே கேட்பாங்க, இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஆன்சர்னால் அடுத்து இந்த கொஸ்டின் தான் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீ டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் அகேன் இட்ஸ் அன் ஏஐ, ரைட்டா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கஸ்டமர் கேர் ஹியூமன் கிட்டே நம்ம பேசவே இல்லை. ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு ஒரு டிவைஸ் கூட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது ப்ரீ ப்ரோக்ராம் டிவைஸ் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் இது தான், ஒரு இதில் ஃபெச் பண்ணி ஆன்சர் கொடுக்குது. ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேட் பாட் தான். ஸோ இந்த ரிலேட்டட் கண்டென்ட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிவிட்டோம். ஸோ தெர் ஒன்ட் பி எனி வரிஸ் ஆன் தட். கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பேசிக் பைத்தான்லேருந்து கொண்டு போய்ட்டு ஒரு டேட்டாவை வந்து ஓகே இதுக்கான டேட்டாஸ்லாம் இவ்வளோ, இந்த டேட்டாஸ் எப்படி வந்து அலைன் பண்ணி வைக்கிறது, தென் இதுக்கப்புறம் வந்து மிஷின் லேர்னிங் லெவலில் எப்படி உங்களுக்கு கொண்டு போகிறது, இது ஃபுல்லாக உங்களுக்கு டீச் பண்ணிவிட்டேன்.
ஓகே, ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டீங்க. பைத்தான் ரெடி பண்ணிட்டீங்க. டேட்டாஸும் ஃபுல்லாக வச்சு அதை அலைன் பண்ண பார்த்துட்டீங்க. மிஷின் நீக்குள்ளே போட்டுட்டீங்க. இது சின்ன லெவலில் ஒர்க் அவுட் பண்ணுறது, சின்ன மினி ப்ராஜெக்ட்ஸ், சின்ன சேட் பாக்ஸ் ரெடி பண்ணுவீங்க. இது ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் வந்துடும். ஒன்ஸ் அகேன் யூ கேன் ஃபிக்ஸ் இட் இன் யுவர் ரெஸ்யூமே. ஈஸியாக யூ வில் கெட் இன்டு தி ஜாப். இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்ட்ஸில் வி ஆர் பிளேசிங் கேண்டிடேட்ஸ் இன்டு ஒன் ஐடி ஜாப்ஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடி கரியருக்குள்ளே போகணும். ஓகே ஃபைன் சார், வெல் அண்ட் குட், எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஐ நீட் மோர் ஐடியாஸ். இதை பற்றி நான் என்னென்னு எவாலுவேட் பண்ண சார் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் எத்தனை ஐடியா சொல்லிட்டீங்க, 5 இது சொல்லிட்டீங்க. இதில் நான் எதை சூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல சார்னா, ஒன் சைட் யூ கேன் கம் டவுன் டு மை கன்சர்ன். என்னோட கம்பெனி வந்து சென்னை டி நகர் நார்த் மண்டலம் லொக்கேட் ஆகிருக்கு. ஒன் டே மட்டும் என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிருந்தேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் சரி, இல்லை இந்த பிரான்ச்சில் நீங்கள் பண்ணாலும் ஓகே தான், எனக்கு அதை பற்றி இஷ்யூஸே இல்லை. ஒன் டே நீங்கள் சென்னைக்கு என்கொயரி வந்துட்டு போயிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகே, இதுதான் ஃபீல்டு, என்னோட இந்த சப்ஜெக்ட் நாலேஜில் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பிளேஸாக இருக்காங்க, இந்த பிளாட்ஃபார்ம் பிளேஸாக இருக்காங்க, இப்போ நான் இதை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 11 to 4 PM வரையும் எங்களோட என்கொயரி ஸ்கெடியூல் தான். நீங்கள் எப்போ வேணால் வரலாம். நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கால் பண்ணியிருக்கேன். என்னோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஹேவ் லுக் ஆன் இட். சரிங்களா? அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோட டீம் உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. தென் யூ கேன் ஸ்கெடியூல் அ டே. அந்த டேயில் டைரெக்டாக வாங்க, அட்டெண்ட் யுவர் என்கொயரி ப்ராசஸ். சரிங்களா? என்கொயரி ப்ராசஸ் அட்டெண்ட் பண்ண பிறகு யூ கேன் மூவ் ஆன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் விசிட் பண்ண பிறகு ஓகேனா யூ கேன் பே த ஃபீஸ் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் அப் யுவர் கோர்சஸ். சரிங்களா? கோர்ஸ் நல்ல டீட்டெயிலாக போகும் அண்ட் அஷ்யூர்டு பிளேஸ்மெண்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனால பிளேஸ்மெண்ட் 100%, நோ வரிஸ். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் படிங்க, 100% பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துடலாம். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் அஃப்கோர்ஸ் யூ கேன் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ் ஆர் எல்ஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூ கேன் டூ வாட்ஸ்அப் மீ. வேறு ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் போடணும், இந்த கண்டென்ட் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா ஹைலைட் இன் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.